தளபதி தொண்டர்களே எல்லாத்துக்குமே வணக்கம். கடந்த 4-5 நாளாவது ஜெயம் ரவிக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஜெயம் ரவி ரொம்பவே பாவம், அவரை நம்ம தான் வந்து தப்பான நினைச்சிட்டோம், விஜய் அண்ணா விஷயத்துல ஒரு மாதிரியும் ஜெயம் ரவி ஒரு விஷயத்துல ஒரு இருக்கிறாங்களே அப்படின்னு வந்து பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம தளபதி விஜய் அண்ட் ஜெயம் ரவி ரொம்பவே வந்து க்ளோஸ். நம்ம தளபதி விஜய்க்கு பல இடத்துல ஜெயம் ரவியும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் முதலமைச்சர் ஆகும் பொழுதும் வந்து ஜெயம் ரவி வந்து விஷ் பண்ணியிருந்தாரு. இது போல பல விஷயத்துக்கு வந்து ஜெயம் ரவி வந்து தளபதிக்கு சப்போர்ட்டாவே இருந்திருக்காரு. ஆனா அவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்றது சமீபத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன்னா கெனிஷா விஷயத்தில் வந்து ஆர்த்தி வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க, கோர்ட் மூலமா வந்து நிறைய கஷ்டம் கொடுத்திருந்தாங்க. சமீபத்தில் கூட வந்து குஷ்பு வந்து குற்றம் சொல்லியிருந்தாரு ஜெயம் ரவி. அது மட்டும் கிடையாது, பிரஸ் மீட்டை வச்சு கதறி கதறி அழுந்திருந்தாரு. என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தது யாருன்னா ஆர்த்தி மட்டும் கிடையாது, குஷ்பும் சேர்ந்து தான் வந்து கெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ சமீபத்தில் வந்து த்ரிஷா கூடயும் வந்து குஷ்பு வந்து ரொம்ப வந்து க்ளோஸா இருந்துட்டு இருக்காங்க. ஜெயம் ரவியோட ஒய்ஃப் ஆர்த்தி கூடயும் வந்து குஷ்பு வந்து ரொம்ப நெருக்கமா இருந்துட்டு இருக்காங்க. சோ குஷ்பு அண்ட் த்ரிஷா அண்ட் ஆர்த்தி இவங்க எல்லாரும் வந்து ஒரு கேங்கா தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஜெயம் ரவியோட லைஃப் வந்து அழிச்சிட்டாங்க. கெனிஷா அண்ட் ஜெயம் ரவி இவங்க மேல பல அவதூறுகளை போட்டது யாருன்னா குஷ்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜெயம் ரவி சைடுல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஜெயம் ரவியோட ரசிகர்களும் நிறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஆர்த்தி கூடயும் குழந்தைங்க கூடயும் வந்து ஜெயம் ரவி சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு வந்து குஷ்பு நினைக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே. ஆனா அப்படித்தானே வந்து தளபதி விஜய் சங்கீதான் குழந்தைகள் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு வந்து த்ரிஷா கூட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக த்ரிஷா கூட வந்து சுத்திட்டு இருக்காங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? உண்மையாலுமே உங்களுக்கு வந்து தளபதி விஜய் மேல அக்கறை இருந்துச்சுன்னா சங்கீதா கூட தானே வந்து சேர்த்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க த்ரிஷா கூட சேர்ந்துட்டு வந்து தளபதி விஜய்க்கு எதிரான விஷயங்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ஜெயம் ரவி ரசிகர்களும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆர்த்தி, த்ரிஷா, குஷ்பு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து தளபதி விஜய் குடும்பத்து கூட சேர விடாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்துமே வந்துட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யான்றது வந்து தெரியல. இவங்க கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பின்னாடி பிரச்சனை வரும் விஜய் அண்ணா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாலும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.